வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நான் ஒரு வீடியோ கொண்டு வந்திருக்கிறேன் உங்களுக்கு. காளியை பற்றி நம்ம வீட்டில் காளியை வச்சு கும்பிட்டா நிறைய பேர் நினச்சிக்கிறது என்னென்னா, அதை வச்சு மந்திரம் பண்ணலாம், மாயம் பண்ணலான்னு. கிடையவே கிடையாது. காளி அம்மனை வச்சு நம்ம வழிபட்டு வந்தோம்னா நம்மளுக்கு வர்ற பிரச்சனையே தற்காப்பு பண்ணலாம். ஏன்னா காளியம்மனை நம்ம வச்சு பூஜை பண்ணோம்னா நம்மளுக்கு செய்வன மந்திரம் எதுவுமே நம்மளுக்கு செஞ்சாங்கன்னா பலிக்காது. அடுத்தவங்க நம்மளுக்கு செய்கிறாங்க இல்லையா, அது நம்மளுக்கு பலிக்காது. சரியா? ரெண்டாவது நம்மளுக்கு எதிரிகள் இருந்தாலும் காளி அம்மாவை வச்சு நம்ம கும்பிட்றதுனால எதிரிகள் தொல்லை இருக்காது. அதுக்கப்புறம் செல்வம் கண்டிப்பாக பெருகி கொண்டே இருக்கும். எந்த சாமியாக இருக்கட்டும், காளியம்மன் மட்டும் கிடையாது, நான் காளிக்காக முக்கியத்துவம் கொடுத்து போட்டிருக்கிறேன். இதில் எந்த சாமி நம்ம வீட்டில் இருந்தாலும் கண்டிப்பாக சொல்கிறேன், நம்மளுக்கு ஒரு தீங்கு வராது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, காளியம்மன் கேரளா சைட்லலாம் பாருங்கள், காளியம்மனை வச்சு மந்திரம் செய்வாங்க, மாயம் செய்வாங்க. ஆனால் அவங்க அதுக்கு மட்டும்தான் உதவுவாங்களான்னு அது கிடையாது. நம்ம வீட்டில் வச்சு நம்ம மனசார உண்மையாக வழிபட்டு வந்துக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு கெடுதி செய்கிறவங்க கூட தூர நிற்பாங்க. ஏன்னா அவங்களால நம்மளுக்கு கெடுதி செய்ய முடியாது. அவங்களே ஆச்சரியப்படுவாங்க, என்னடா இது, இவளுக்கு எதெல்லாம் பண்ணுறோம், நம்மளுக்கு அவளை ஒன்றுமே பண்ண முடியலன்னு நிறைய நினைக்கிறாங்க. அப்படி நினச்சவங்களுக்கு மத்தியில் இந்த காளியம்மன் ஆக்ரோஷமாக வாழ்கிறாங்க. அது மாதிரி அவங்க ஆக்ரோஷமாக தான் இருப்பாங்க. எப்போவுமே வழிபட்டாலே அவங்களுடைய நாக்கெல்லாம் வெளியே தொங்கிட்டு நம்மளுக்கு பயங்கரமாக தான் இருக்கும். ஆனால் நம்ம நிம்மதியாக வாழணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் காளியம்மனை வச்சு வழிபட்டு வாங்க. கண்டிப்பாக அவங்க நம்மளால் முடிஞ்சதை நம்ம செஞ்சு வைக்கிறோம், அவ்வளோதான். நம்மளுக்கு இதான் வேணும் அதான் வேணும் அப்படின்னு எந்த சாமியும் நம்மகிட்ட கேட்க போகிறதில்ல. நம்மளுடைய நம்ம எப்படியாவது காளியம்மாவோ எந்த சாமியோ நம்ம கும்பிடணும், நம்மளுக்கு மனசாட்சியோடு நம்ம கும்பிட போகிறோம். அவங்களுக்கு ஒரு செம்பு தண்ணி, கற்பூரம், ஊதுபத்தி காமிச்சாலே போதும். அவங்களுக்கு வேறு எதுவுமே ஆசை கிடையாது. அந்த அம்மாவை கும்பிட்டு வாங்க. காளியம்மனை கும்பிட்டால் இதெல்லாமே நடக்கும். அதாவது செல்வம் பெருகும், எதிரிகள் தொல்லை நீங்கும், செய்வன கோளார், பில்லி சூனியம் ஏவலை எதுவுமே நம்மக்கிட்ட அண்டாது. நம்ம எந்த பிரச்சனை நம்மளை தேடி வந்தாலும் அது வர்றதுக்கு முன்னாடியே அது பறந்து போயிடும். அந்த பிரச்சனைகள்லாம் இதெல்லாம் வச்சு வழிபடுறவங்கக்கிட்ட கேளுங்க, கண்டிப்பாக சொல்லுவாங்க. நம்ம காளி அம்மனை வச்சு வழிபட்டோம்னா நீங்கள் ஆக்ரோஷமான காளியை வாங்காமல் நம்ம வீட்டில் வச்சு கும்பிட்றது தான் சாதாரணமாக சாந்தமாக இருக்காங்க இல்லையா, அந்த காளியை வச்சே கும்பிடலாம். சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு வந்ததுன்னா முதல்ல என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உடனே லைக்